காவியாவுக்கு மலர் கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்ன மலர் ஃபோன் பண்ற மாதிரி இருக்கு. இங்க காவியா ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு சொல்லு மலர் என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி இருக்க. எப்படி இருக்க? நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். அவரு அப்பா வீட்ல இருக்காரு. அவர் நாளைக்கு காலையில வருவாரு. நான் இங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காவியா சொல்ல, ஐயோ காவியா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரு பதறவும், என்ன மலரு என்ன ஆச்சு பாட்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா வண்டியை நிப்பாட்டிட்டு கார்ல இருந்து கீழே இறங்கி வந்து போன் பேசுறாங்க. இந்த பொண்ணு வேற வண்டிய சீக்கிரம் ஓட்டுன்னு பார்த்தா போன் பேச போயிருச்சு அப்படின்னு சொல்லி கிளவி பதற, என்ன மலரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா போன்ல கேட்க, காவியா காவியா அப்படின்னு சொல்லி மலர் அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன மலரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி காவியா கேட்கவும், காவியா தமிழுடைய குழந்தைய காணும் காவியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்ன மலரு சொல்ற நேத்துதான குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன். அதனால தான் குழந்தைய பார்க்கறதுக்காக நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல குழந்தைய காணான்னு சொல்ல, என்ன மலரு என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க காவியா கேட்க, அப்பதான் மலரு ஹாஸ்பிட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும், சரி நான் உடனே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் பார்த்தா கார் எடுத்துட்டு வேகமா வராங்க. பாட்டி நான் கொஞ்சம் சீக்கிரமா வேகமா போகணும், கொஞ்சம் பார்த்து பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும், சரிம்மா நீ வேகமா போனாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிழவி சொல்லவும், இங்கே கிழவி பார்த்தா அந்த கூடைய இறுக்கமா பிடிச்சுக்கிறது. திடீர்னு பார்த்தா குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. குழந்தை கத்துற சத்தத்தை கேட்டதுமே காவியா அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்கறாங்க. என்ன குழந்தை கத்துற சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காவியா வண்டியை நிப்பாட்ட, ஏமா வண்டியை நிப்பாட்டிட்ட அப்படின்னு சொல்லி கிளவி பதற, இல்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி காவியா சொல்ல, ஒரு சத்தமும் கேட்கலமா, சீக்கிரம் போ எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கிளவி பதறவும், நம்ம பிரம்மையா இருக்குமோ, இப்பதான் மலரு குழந்தைய காணும்னு சொன்னதும் குழந்தை கத்துற மாதிரி நமக்கு கேட்டிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு காவியா வேகமா வண்டி எடுத்து ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்க, அப்பயும் மறுபடியும் குழந்தை கத்துற சத்தம் கேக்குது. குழந்தை கத்துற சத்தத்தை கேட்டதுமே இங்க கிழவி பதறி கூடையை வேகமா திறந்து குழந்தை வாயில பார்த்தா நிப்புல வைக்க, இத காவியா கண்ணாடி வழியா பாத்துறாங்க. கார்ல கண்ணாடி வழியா இங்க காவியா பார்க்கவுமே காவியாக்கு தெரிஞ்சு போயிருது, கூடைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கூடையிலிருந்து தான் குழந்தை கத்துற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி காவியா நினைச்சிட்டு காவியா வண்டியை நிப்பாட்டாம நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட்டுறாங்க. ஏமா ஏமா இங்க நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லி கிளவி கதற, இருங்க பாட்டி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் வண்டியை நிப்பாட்ட ஆத்தி, போலீஸ் ஸ்டேஷனே அப்படின்னு சொல்லி இங்க கிளவி பதற, இருங்க பாட்டி ஏதா இருந்தாலும்